அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஃபிஷ் ஃப்ரை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் வந்து சிக்கன் 65 மசாலா வந்து ஒரு 2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். அது கூட 2 டீஸ்பூன் வந்து மிளகாத்தூள் போட்டிருக்கேன். நமக்கு தேவையான அளவு உப்பு வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இது கூட நம்ம என்னென்ன இன்னும் ஆட் பண்ணணும்னு பார்த்தோம்னா, மல்லித்தூள் மல்லித்தூள் நல்லா ஒரு ஸ்பூன், நல்லா பெரிய ஸ்பூன் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அது கூட வந்து ஒரு ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும், கொஞ்சோண்டு லெமன், அதாவது பாதி லெமன் அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அது கூட நான் வந்து எக்ஸ்ட்ரா வந்து 2 1/2 ஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவும் ஆட் பண்ணியிருக்கேன். இது எல்லாத்தையுமே சேர்த்து மிக்ஸ் பண்ணணும். கொஞ்சோண்டு எண்ணெயும் ஆட் பண்ணியிருக்கேன். நல்ல ஒரு பேஸ்ட்டு வந்து பதத்தில் வரணும். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். அதுக்கு தகுந்தாப்புல நான் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி தேவையான அளவு தண்ணி, ரொம்பவும் தண்ணியாக ஆயிடுச்சுன்னா ஒட்டாது மசாலா, ரொம்ப திக்காக இருந்தாலும் ஒட்டாது. ஒரு நடுதலையாக இருந்தால் மட்டும்தான் மசாலா மீனில் நல்லா ஒட்டும். இப்போ நான் வந்து கட்லா மீன் எடுத்திருக்கேன். நல்லா பெரிய பெரிய ஸ்லைஸில் உள்ள மீன் எடுத்து நல்லா ஃபுல்லாக ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு நல்லா வந்து அந்த மசாலா ஒட்டுற அளவுக்கு வந்து தடவிக்கணும். இப்போ நான் வந்து ஒரு 1/2 கிலோ மீன் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். 1/2 கிலோ இல்லை 3/4 கிலோ இருக்கும். ஸோ அந்த மீன் எடுத்திருக்கேன். ஃபுல்லாக வந்து மசாலா தடவி இப்படி தான் இருக்கும். இதை வந்து ஒரு 1/2 மணி நேரம் நான் ஊற வச்சுட்டேன். அப்போ தான் நல்லா அந்த மசாலா போய் மிங்கிள் ஆகும். இப்போ தோசைக்கல் எடுத்துக்கிட்டேன். இந்த தோசைக்கல்லில் வந்து தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி நல்லா சூடானதுக்கப்புறம் அது கூட வந்து ஒரு கருவேப்பிலையும் ஒரு கொத்தமல்லியும் சேர்த்துக்கணும். அப்போ தான் நல்லா ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இப்போ அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நான் மீனை வந்து கடாயில் வந்து வைக்கிறேன். இந்த மீன் வந்து நல்லா ப்ரௌன் கலரில் வரணும். ரொம்ப தீச்சிடவும் கூடாது. அதுக்கு ஒரு டைம் இருக்குது. ஒரு 3 நிமிஷம், ஒரு 4 நிமிஷம் கரெக்டாக நீங்கள் டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் மறு ஸ்டேஜ் ரிட்டர்ன் வந்து திருப்பி போடணும். அப்படி போடும்போது தான் வந்து மீன் நல்லா ஃப்ரண்ட்டு பேக்குன்னு சொல்லிட்டு நல்லா வெந்து நல்லா கலரும் நல்லா சேஞ்சாக நல்லா முறுமுறுன்னு கிறிஸ்பியாக நல்லா ஸ்பைஸியாக சூப்பராக வரும். நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வந்து நல்லாயிருக்கும். இதே மசாலா வந்து வஞ்சர மீன்லாம் வந்து பண்ணோன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஃபைனல் லுக் இப்படி தான் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த ஃபிஷ் ஃப்ரை பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காம நம்மளோட சேனலை வந்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய ஒரு வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். பாய் பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.